ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்துல யோகி ஒருத்தர் குருவா இருந்திருக்காரு. இளம் சீடர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட பாடம் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள சில சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர் கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிறது தான் அவங்களோட ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்கக்கூடிய மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு நீங்க உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமே அப்படின்னு குரு சொல்லியிருக்காரு. எங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படணும், நாங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகணும், அதுக்காகத்தான் கேட்கிறோம், வேற எதுக்குமே இல்லை குருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீடர்கள். பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படின்னு சீடர்களுக்கு குரு சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு சீடர்கள் கேட்டிருக்காங்க. குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறத அறியக்கூடிய அறிவு உங்களுக்கு வர்ற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது, இல்லாட்டி அது ஆபத்து அப்படின்னு குரு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சீடர்களுக்கு அதை கேட்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி வாங்க சொல்றேன் அப்படின்னு குரு சொன்னாரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமா உபதேசம் பண்ணினார் குரு. உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் நீங்க உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவுமே செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை செஞ்சிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே மந்திரத்தை கத்துக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாமே ஒரு பாலைவனம் பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல எலும்புகள் குவியல் குவியலா கடந்திருக்கு. உடனே இந்த சீடர்கள் முன்பின் எதுவுமே யோசிக்காம, தியானம் கூட செய்யாம மந்திரத்தின் பயனை சோதிச்சு பார்க்க எண்ணிருக்காங்க. அந்த மந்திரத்தை உச்சரிச்சாங்க, அவ்வளவுதான். உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலும்புகள் எல்லாமே ஓநாய்களா மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. சீடர்கள் எல்லாமே தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் அவங்கள விடல, அவங்கள துரத்தி பிடிச்சு கடிச்சு குதற ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையின் அர்த்தம் புரிஞ்சுது. பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டா மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணுங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கை நமக்கு நல்லபடியா அமையும். அப்படி இல்லைன்னா நிறைய இடைஞ்சல்களை நாம சந்திக்க வேண்டி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கதை வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.